எபிசோட் 73ல நெடுமாறனோட சின்ன வயசை காட்டுறாங்க. அவர் வந்து ரெசார்ட்டில் குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ரகுபதி சார் சிதம்பரத்தை கூட்டிகிட்டு உள்ளே வராரு. வந்து நெடுமாறன் இவர் தான் சிதம்பரம், இனிமேல் நம்ம ரெசார்ட்டில் தான் சமைக்க போகிறாரு. இவர் நான் ஒரு திருவிழாவில் பார்த்தேன். பொதுவாக ஒரு 5-10 பேருக்கு சமைக்கும் போது நல்ல ருசியாக இருக்கும். ஆனால் 2000 பேருக்கு சமைச்சப்போ கூட அதே டேஸ்ட்டில் சமைச்சிருந்தாரு சிதம்பரம். அந்த திருவிழாவில் சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப லக்கி. அதனால தான் அவரை நான் கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நீ தான் இவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்தோம் நீ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சார் சொன்ன உடனே நெடுமாறன் வந்துட்டு வணக்கம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு சிதம்பரம் எந்த பதிலுமே சொல்லாமல் நிற்கிறாரு. உடனே ரகுபதி சார் சொல்கிறாரு, அவன் அதிகமாக பேச மாட்டான், கிணத்து கடவுலேருந்து வந்திருக்கான், பட் அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஸோ பார்த்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நெடுமாறனும் சிதம்பரமாக நல்லா வெல்கம் பண்ணிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இப்போ சிதம்பரம் வந்து கீரை பட்டாணி சூப் குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நெடுமாறன் கேட்குறாரு, இது என்னது அப்படின்னா, இதை வந்து கிட்டேருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமையலை பற்றி பேசினா மட்டும்தான் வந்து சிதம்பரம் வந்து பேசுகிறாரு. ரொம்ப இன்னசென்ட்டாக ஸ்வீட்டாக இருக்காரு. அப்போ வந்து நெடுமாறன் சொல்கிறாரு, ஓகே இதுக்கு நம்ம வந்து கிரீன் கார்டன் சூப்புன்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு, உன்னோட ஸ்பெஷல்லே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான டியூ கிரெடிட்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ சிதம்பரத்துக்கு இந்த கான்டினென்டல் டிஷ்லாம் எப்படி சமைக்கணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டீச் பண்ணுறாரு. சிதம்பரம் வந்து ஒரு டிஷ் நல்லா சமைச்ச உடனே சத்தமாக கிளாப் பண்ணிடுறாரு. இதை பார்த்துட்டு மற்றவங்களாம் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் நெடுமாறன் கிட்ட வந்துட்டு இவர் என்ன லூஸா இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து நெடுமாறன் ரொம்ப கோவமா, அவர் உங்கள் எல்லாத்த விட இன்டெலிஜென்ட், இனிமேல் சிதம்பரம் பற்றி இப்படிலாம் பேசுறதை நான் பார்த்தேன்னா சம கடுப்பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சிதம்பரத்தை தனியாக கூப்பிட்டு உங்ககிட்ட எல்லாரும் எரிஞ்சு விடுறாங்களா, இனிமேல் எரிஞ்சு விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. அண்ட் இன்னொரு நாள் சிதம்பரம் சமைச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள ஷெஃபோட டிஷ் வந்து அடி பிடிச்சிருது. உடனே சிதம்பரம் அதை பார்த்துட்டு, ஹே அடி பிடிச்ச டிஷ்ஷஸ் போய் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோடனே நீ சாப்பிட்டு பார்க்காம எப்படி சொல்வேன்னு அந்த ஷெஃப் சண்டைக்கு வராரு. உடனே இவர் வந்து நெடுமாறனை கூப்பிட்டு இந்த டிஷ் அடி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறாரு. நெடுமாறனும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே ஆமா அடி பிடிச்சிருக்கு, ஸ்மெல் பண்ணியே இவன் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. சிதம்பரத்துக்கு பிளேட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து சிதம்பரத்துக்கு வந்து நெடுமாறன் நல்லபடியாக டீச் பண்ணுறாரு. இந்த டைமில் தான் லியோ வராரு. லியோனா ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சிக்கா சிக்கான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வராரு. அவர் வந்தப்போ அவருக்கு வந்து சிதம்பரம் சமைச்ச உப்பு கறியை நெடுமாறன் சர்வ் பண்ணுறாரு. அதை சாப்பிட்டுட்டு, ஐயோ தண்ணி அடிக்கும் போது இந்த லைட்டாக சால்ட்டியாக இருக்கிற உப்பு கறி சூப்பராக இருக்குது, நீ சூப்பராக சமைச்சிருக்க நெடு அப்படின்னு சொன்னோன்னே, இது நான் சமைச்சதில்லை சிதம்பரம் சமைச்சது அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. உடனே சிதம்பரத்தை பார்த்துட்டு, நீ பெரிய ஷெஃபாக வருவேன், நீ எப்படி எந்த ஊர் அது இதுன்னு கேட்ட உடனே சிதம்பரம் வந்து தன்னோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் அண்ணா கடன் வாங்கிட்டு குடிச்சு இறந்து போயிட்டாரு, அவரோட பாடி எடுக்கணும்னா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நான் அவங்களோட கடன் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். உடனே இவர் வந்து திட்டுறாரு, நீ எதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த, உங்க அண்ணன் வாங்கின கடனை நீ எப்படி அடைப்ப, உன்னால முடியாது, நீ விட்டுரு அப்படின்னு. இல்லை வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றி ஆகணும்னு எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க, ஸோ நான் கண்டிப்பாக எல்லாத்தோட கடனையும் அடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் லியோ வந்து சிதம்பரம்ங்கிற பேர் என் வாயில நுழையவே மாட்டேங்குது, சிக்கான்னு வச்சிருவோம் அப்படின்னு. என்னது சீயக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு இல்லை சீயக்கா இல்லை சிக்கா அப்படின்னு. ஓகே எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறாரு, சிதம்பரம் சொல்லிடுறாரு. உடனே சிதம்பரத்தை நெடுமாறனையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் சிக்கான் பேரும் எழுதி கையில் கொடுத்துட்றாங்க. இந்த டைமில் தான் நெடுமாறனோட ஒய்ஃப் தவறி இருக்காங்க போல இருக்கு. அவர் ஒய்ஃபையே நினச்சி குடிச்சு அழுதுட்டு இருக்காரு. அப்போ திவ்யா ஐஸ்வர்யா எல்லாரும் ரொம்ப குட்டி பசங்களாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு சிதம்பரம் வந்து இப்போ குழந்தைங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லைன்னு உடனே 2 பேருக்கும் போயிட்டு முதல்ல சமைச்சு கொடுக்குறாரு சாப்பாடு. அது 2 குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 2 பேரும் ரூமுக்குள்ளே அனுப்பிட்டு சிதம்பரத்தோட ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நெடுமாறனோட ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிங்கில் ஊற்றுறாரு. உடனே ஹே நீ என்ன பண்ணுற சிதம்பரம் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் கேட்குறாரு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, இனிமேல் குடிக்கக்கூடாது, குழந்தைங்க முன்னாடி நீ குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி வச்சுட்டு பயங்கரமாக அழுறாரு, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு. கடைசி வேறு வழியே இல்லாமல் நெடுமாறனும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த டைமில் ரெசார்ட்டுக்கு ஹாரிசன் ஒருத்தர் வராரு. அந்த ஹாரிசனை போயிட்டு நெடுமாறன் பார்க்குறாரு. பார்த்தோன்னே எனக்கு லூத்தர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எனக்கு எந்த லூத்தரையும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் சொல்கிறாரு. அப்போ ஹாரிசன் சொல்கிறாரு, லூத்தருங்கிறவர் உன்னை ஒரு ப்ரைவேட் டைனிங்காக இன்வைட் பண்ணியிருக்காரு, அவர் வந்து நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாத்துக்குமே வந்து ப்ரைவேட் டைனிங் பண்ணி கொடுக்குறாரு, அதுக்கு நீ தான் வந்து சமைச்சு கொடுக்கணும், லூத்தரோட கான்டாக்ட் கிடைக்கிறதுக்காக எல்லாரும் தவம் கிடக்குறாங்க, ஏன்னா லூத்தரோட கான்டாக்ட் கிடைச்சதுன்னா நம்ம இந்தியாவில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பவரை நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் வந்துட்டு இப்படி முடிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அங்கே நாங்கள் ஹண்ட் பண்ணி கொண்டு வருவோம், நீ என்னத்தை ஹண்ட் பண்ணி கொண்டு வருவீங்க அப்படின்னோடனே டீயரும் வைல்டு ஹாகையும் ஹண்ட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹாரிசன்கிறவர் சொல்கிறாரு. எனது மானையும் காட்டு பண்ணியுமா, அது ரெண்டையும் நீங்கள் ஹண்ட் பண்ணுறது இல்லீகல், அதை எப்படி நான் சமைக்க முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ பார்க்காத, பணக்காரங்க கிட்ட நிறைய காசு இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது புதுசாக பண்ணணும், ஸோ நீ பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்கும், லூத்தரோட விசிட்டிங் கார்டுக்காக எல்லாரும் தவம் கிடக்குறாங்க, உனக்கு கிடைச்சிருக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ எங்கள் நெடுமாறனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஷெஃப் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார் ஷெஃப் வருது, நீ குடி அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டார் ஷெஃபுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட கனவு சின்ன வயசுலேருந்து அதுதான் கனவு அப்படின்னு சொல்லி நெடுமாறன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, கனவு பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு வேணா சொல்லு, நீ தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க தான், ஆனால் வந்து வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, சரி ஒருவேளை உனக்கு பதிலாக நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்னு அந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு. நான் உனக்கு கொன்னுடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் சொல்கிறாரு.
இருக்காரு. ஏன்னா சிதம்பரம் அவ்வளோ வெறியோடு இருக்காரு அந்த ஸ்டார் ஷெஃபை வின் பண்ணணும்னு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரகுபதி சார் சீக்காவை கூப்பிட்டு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. சீக்கா அது முடிஞ்சோடனே நேராக வந்து கிச்சனுக்குள்ளே நெடுன்னு சொல்லி தேடிக்கிட்டே வராரு. தேடிக்கிட்டே வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நெடுமாறன் கிட்ட அந்த ஃப்ரெண்டு ஷெஃப் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி சீக்காவோட பேரை தான் வந்து ரகுபதி சார் செலக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனுக்கு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவார். இதனால நெடுமாறன் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருப்பாரு. அந்த டைமில் இவரும் தேடி கரெக்டாக வந்துட்டுருக்காரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ இவர் சொல்வார், ஏதோ ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன் ஆமே, அதில் வின் பண்ணால் 10 லட்ச ரூபா கிடைக்குமா, என் கடன் எல்லாம் அடைஞ்சிரும். ரகுபதி சார் சொன்னார், நான் முதல்ல வேண்டான்னு தான் சொன்னேன், அப்புறம் கடன் அடிச்சிடலான்னு ஒத்துக்கிட்டேன், இந்த பிளேட்டிங் மட்டும் நீ தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அப்படியே சீக்கா ஷாக்காகி நிற்கிறாரு. நேராக என்ன பண்ணுறாருனா வீட்டுக்கு போயிட்டு குடிச்சிட்டு அந்த லூத்தருங்கிறவருக்கு கால் பண்ணுறாரு. சாரி, லூத்தர் இல்லை, அந்த ஹாரிசனுக்கு கால் பண்ணி நான் லூத்தரோட டைனிங்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என் கூட ஒரு அசிஸ்டன்ட் மட்டும் நான் கூட்டிகிட்டு வரணும், ஓகேவான்னு கேட்டோன்னே, அந்த அசிஸ்டன்ட் ட்ரஸ்ட் ஒத்தினா நீ கூட்டிகிட்டு வரலாம், உன்னோட கம்ஃபர்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹாரிசனும் ஒத்துக்கிறாரு. உடனே இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அதோட ஃபோன் வைக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.